வணக்கம். வேற லெவல் பண்றாங்க நாம் தமிழர் கட்சி. அப்போ 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வெகு சிறப்பாட்டு போயிட்டு இருக்குது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சிறப்பு அப்படின்னு பார்க்க போனா, இந்த 2026 தேர்தல்ல தான் கடும் போட்டி வந்திருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த ஆண்டுகளுமே இல்லாத சிறப்பாட்டு இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து போயிட்டு இருக்குது. 4 முனை போட்டியாட்டு போயிட்டு இருக்குது. பல நிகழ்ச்சிகள், பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்து இந்த 2026 தேர்தலில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க நிறைய பேர் 4 முனை போட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அரசியல் வட்டாரத்துல அந்த அரசியல் தெரிந்தவங்க அவங்களுக்கு தெரியும் யாருக்கெல்லாம் போட்டி அப்படின்னு. 2 கட்சிக்கு தான் நடுவுல தான் போட்டி. அது டிவிகே சொன்ன மாதிரி விஜய் டிவிகேவும் டிஎம்கேவும் இல்லை, டிஎம்கேக்கும் என்டிகேக்கும் நடுவுல தான் போட்டியே. அவர் விஜய் சொல்லுவாரு, அது வந்து கிடையவே கிடையாது. இங்க போட்டி டிஎம்கே, என்டிகே, ஏடிஎம்கே, டிவிகே. இந்த பார்க்க போனா 3 கட்சிக்கு நடுவுல தான் போட்டியே. தமிழக வெற்றி கழகம் வந்து அது ஒரு போடு கருப்பட்டி மாதிரி தான். அது வந்து யாருக்காக தமிழக வெற்றி கழகம் வேலை செய்யுது அப்படின்னு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தெரியும். அது வந்து தெரிஞ்சு போவோம். சரியா? அப்போ டிஎம்கே என்டிகே நடுவில் தான் போட்டி. இப்போ ஒரு சிறப்பு என்ன இந்த வீடியோவில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இங்க நேற்று வந்து நாம் தமிழர் கட்சினாலே சிறப்பு தானே. நாம் தமிழர் கட்சினாலே எப்பவுமே சிறப்பு தான். பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில பெரிய மாநாடு போட்டு 6-7 லட்சம் பேர் கூடினாங்க. அங்க வந்து ஒரே மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எல்லா வேட்பாளர்கள் 234 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினாங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. அதுக்கப்புறம் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினாங்க ஒரே மேடையில். அதுவும் பெரிய சிறப்பு. நேற்று என்ன சிறப்பு, அதாவது மார்ச் 30ஆம் தேதி என்ன சிறப்பு அப்படின்னா, 234 வேட்பாளர்களும், அதாவது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இருக்கிறாங்களே 234 வேட்பாளர்களும் நேற்று ஒரே நேரத்துல வந்து ஒரே நாள்ல வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதுதான் பெரும் சிறப்பாட்டு பார்க்கப்படுது. நிறைய, அதாவது வித்தியாசமா பண்ணியிருக்கிறாங்க. மக்களை கவரக்கூடிய வகையில, யாருமே செய்யாத வகையில வந்து நிறைய சிறப்புகளை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா நிறைய வேட்பாளர்கள் வந்து அந்த விவசாயி அந்த ஏர் கலப்பை இருக்கு இல்லையா, அந்த கலப்பைய தோல்ல சுமந்து கொண்டு மாட்டு வண்டிக்கு மேல ஏறி நின்று ஊர்வலமா வந்து தப்பட்ட கிளிய மேளதாளத்தோட அந்த அங்க ஆபீஸ்ல போயிட்டு அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்க யாரும் பார்க்கலன்னா தயவு செய்து பாருங்க. அப்புறம் எல்லாரும் அதே மாதிரி வேதாரண்யம் தொகுதியில தம்பி இடும்பாவனன் கார்த்திக் அவர்கள் வந்து அந்த ஏற்கலப்பைய தோல்ல சுமந்துக்கிட்டு அந்த மாட்டு வண்டியில போன அந்த காட்சி எல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருந்தது. ரொம்ப பிரமாதமா இருந்தது. நிறைய வேட்பாளர்கள், நம்ம நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வந்து அந்த மாதிரி செய்திருந்தாங்க. மற்ற வேட்பாளர்கள், மற்ற கட்சியில உள்ள வேட்பாளர்கள் எல்லாமே சும்மா எப்பவும் போல வழக்கம் போல போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது நிறைய பேர் இன்னும் பண்ணல. நேற்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க, விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் சிறப்பு, இதுதான் பெரும் சிறப்பு நாம் தமிழர் கட்சியோட. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து வெற்றி வாய்ப்பை, அதாவது ஒரு முக்கா கிணறு தாண்டிட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இங்க நிறைய வாக்குகள், அதாவது நிறைய சட்டமன்ற தொகுதிக்குள்ள போகக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் வந்து வாய்ப்புகள் வந்து 100% பூர்த்தி ஆயிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல குறிப்பா ஆவடி தொகுதியை சேர்ந்த புனிதா சண்முகம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பா வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தாரிகா சல்மான், நம்ம இஸ்லாமிய சகோதரி, அவங்க இருக்கிறாங்க இல்லையா, ராணிப்பேட்டை தொகுதியை சேர்ந்தவங்க, அவங்களும் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்புறம் ஃபாத்திமா ஃபர்கானா, நம்ம இப்போ நாகப்பட்டினம் தொகுதி, அங்க வந்து அவங்க வந்து ஜெயிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரி தொகுதியில மரிய ஜெனிஃபர் அக்கா, அவங்களும் வந்து ஜெயிச்சு சட்டமன்ற தொகுதிகளை போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேதாரண்யம் தொகுதியில தம்பி இடும்பாவனன் கார்த்திக் அவர்கள் வந்து டஃப் கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். காரைக்குடியில சீமான், அது சொல்லவே வேண்டாம், எழுதுங்க, காரைக்குடி தொகுதி சட்டமன்ற தொகுதி அண்ணன் சீமான் பேர்ல எழுதுங்க அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அதுதான் அண்ணன் சீமான் பேர்ல எழுதி வச்சாச்சு, ஃபைல் பண்ணி வச்சாச்சு. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடியில ஜெயிச்சு முதல் தடவை அண்ணன்
சீமான் வந்து சட்டமன்றத்துல போறாரு, பறக்க விடுறாரு அவ்வளோரையும். அவன் ஓட போறான் துண்டகாலன் துணியகாலன்னு. ஆனால் சீமான் மட்டும்தான் இப்போ சட்டமன்றத்துக்கு அந்த சட்டசபைக்குள்ள இருப்பாரு, எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரியான தரமான கேள்விகள் வந்து தவிடுபடியாகும் அளவுக்கு வந்து இருக்கும். இது வந்து சம்பவம் லோடிங் ஆயிட்டு இருக்குது, அப்லோடிங் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. ஒரு 80% லோடிங் ஆயிடுச்சு. 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போலிங் நடக்கும். மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு 100% லோடிங் ஆயிரும். வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி தான் ரொம்ப வீரியமாட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பரபரப்பு பயங்கரமாட்டு. அதாவது இப்போ இந்த செகண்ட் வந்து சமூக வலைத்தளத்துல ஓட்டு போல் வச்சாங்கன்னு வைங்க, ஓட்டு போடுற மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன், நாம் தமிழர் கட்சி 99% வந்து வெற்றி பெற்றோம். மற்ற கட்சிகள் எல்லாமே அவ்வளவுதான். அதுவும் தமிழக வெற்றி கழகம் எங்க இருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி போயிடும். அந்த அளவுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்து, யூடியூப், ஃபேஸ்புக் எங்க திருப்பினாலும் அதுதான் வருது. நம்ம ஏதாவது ஒரு பேஜை வந்து நம்ம ரொம்ப விரும்பி பார்க்குறோம்னா அதுதான் நமக்கு வந்து பரிந்துரைக்கப்படுவாங்க. அந்த ஆப்ல இருந்து அப்படிதான் வச்சிருப்பாங்க. அது வேற கதை. இருந்தாலும் நிறைய நிறைய செய்திகள் வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தி தான் அந்த இணையதளங்கள்ல வந்து வந்துட்டு இருக்குது, செய்தியாட்டு வந்துட்டு இருக்குது. ட்விட்டர் பக்கத்துல போனாலும் சரி. அப்போ இப்படிதான் போயிட்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் பத்தாது. இன்னும் ரொம்ப கவனமாக வேலை செய்யணும், இன்னும் அக்கறைப்பட்டு வேலை செய்யணும், இன்னும் கடுமையாக உழைக்கணும். நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ மக்கள் வந்து எந்த அளவுக்கு வாக்கு செலுத்துறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வெல்ல வைப்பாங்களா, எந்த அளவுக்கு எத்தனை பேர் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க அப்படிங்கிறத பற்றி மே 4ஆம் தேதி வந்து தெரிஞ்சு போகும். பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.